اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைய தாபீர் பாடத்திலே சென்ற பாடத்தில் விட்ட இடத்திலிருந்து பார்க்கலாம். கடைசியாக நாம் இந்த ஹிவாரை பார்த்தோம். அல் ஹிவாரு தானி. خالد ومحمد. ما اسمك؟ اسمي محمد. من أين أنت؟ أنا من الهند. ما عاصمة بلدك؟ عاصمة بلدي دلهي. أين تسكن؟ أسكن في المهجع الثامن. في أي دور؟ في الدور الأول. أين تدرس؟ أدرس في شعبة اللغة العربية. ماذا تدرس؟ أدرس اللغة العربية والقرآن الكريم والحديث الشريف. في أي مستوى أنت؟ أنا في المستوى الأول. أنا في المستوى الأول. طيب, இது நாங்க பார்த்துருக்குறோம் தானே. இதுக்கு அடுத்தது அத்தத்ரீபுல் அவ்வல் தான் நாங்க பார்க்கணும். ரைட். மேல உள்ள சொற்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியாது இருந்தா கேட்கலாம். தெரியாத சொற்கள் இருக்குதா மேல உள்ள கலிமாக்கள்ல? தெரியாத கலிமாக்கள்? ரைட். நீங்க இத கண்டிப்பா பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மீட்டல் செஞ்சுட்டு வந்துருப்பீங்க. அதில் உள்ள சொற்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஞாபகத்துல இருக்கும் தானே. இப்ப நாங்க தத்ரீபுல் அவ்வலுக்கு வருவோம். மன் அன, நான் யார். மன் என்றால் யார் தானே. அன நான். மன் அன நான் யார். அன முஹம்மத். அன முஹம்மத். அனங்கிற சொல்ல உங்களுக்கு இப்ப தெரியும். முஹம்மதுங்கிறது அவருடைய பெயர். அன முஹம்மத். நான் முஹம்மத். அன மினல் ஹிந்த். அன மினல் ஹிந்த். நான் இந்தியாவிலிருந்து. ஐ எம் ஃப்ரம் இந்தியா. அஸ்குனு ஃபில் மஹ்ஜஇ தாமின். அஸ்குனு நான் வசிக்கிறேன். அஸ்குனு ஃபில் மஹ்ஜஇ தாமின். 8வது விடுதியில் நான் வசிக்கிறேன். ஃபித் தௌரில் அவ்வல். முதலாவது ஃப்ளோரில், முதலாவது மாடியில். ஃபில் குர்ஃபத்தில் ஊலா. முதலாவது அறையில். ஃபித் தௌரில் அவ்வல். முதலாவது மாடியில். அத்தௌருல் அவ்வல் என்றால் முதலாவது ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அல் குர்ஃபத்துல் ஊலா என்றால் முதலாவது அறை. குர்ஃபாங்கிறது அறை தானே. குர்ஃபாங்கிறது அறை. ஏன் ஊலான்னு சொல்லியிருக்கிறோம்? அது முஅன்னஸ். எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே படித்தோம். சொற்களை நாங்கள் அரபியில் இரண்டாக பார்ப்போம். ஒன்று முதக்கர். அத்தௌர் என்றது முதக்கர். அதனால நாங்கள் அவ்வல் முதலாவது என்று சொல்றதுக்கு முதக்கர்ல நாங்கள் அவ்வல் என்று சொல்லுவோம். முஅன்னஸுக்கு சொல்லும் பொழுது அல் ஊலா. முதலா ஃபில் குர்ஃபத்தில் ஊலா. முதலாவது தௌரில், முதலாவது குர்ஃபாவில் நான் வசிக்கிறேன். ஃபில் மஹ்ஜஇ தாமின். தாமின்ங்கிறது 8, 8வது. ரைட். 8வதுக்கு தான் நாங்கள் தாமின் அப்படின்னு சொல்றோம். 8 என்றா சமானியா. இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே படிச்சவங்களுக்கு தெரியும். படிக்காதவங்க நீங்க மீட்டி இருப்பீங்க. அன தாலிபுன். அன தாலிபுன். நான் ஒரு மாணவன். எங்க ஃபி ஷுஅபத்தில் லுகத்தில் அரபிய்யா. அரபு மொழி பிரிவில். ஷுஅபத்துல் லுகத்தில் அரபியாவில் நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். அனல் ஆன. அல் ஆன் என்ற இப்போது. அனல் ஆன ஃபில் முஸ்தவல் அவ்வல். முதலாவது முஸ்தவாவில் இருக்கிறேன். முதலாவது தரத்திலே இருக்கிறேன். முஸ்தவா முதக்கர், அதனால அல் அவ்வல். அனல் ஆன ஃபில் முஸ்தவல் அவ்வல். அதுருசு நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் படிக்கின்றேன். ஃபிஷ் ஷுஅபதி. ஷுஅபாவிலே நான் கற்கின்றேன். இதெல்லாம் கற்கின்றேன். அல் லுகத்தல் அரபியத. அரபு மொழியையும். வல் குர்ஆனல் கரீம. சங்கையான குர்ஆனையும். வல் ஹதீஸ ஷரீஃப. கண்ணியமான ஹதீஸையும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
இவர் என்ன சொல்றார்? அதுருசு நான் கற்கிறேன், ஃபி ஷுஅபதி ஷோபாவிலே. எதை கற்கிறேன்? அல்லுகத்தல் அரபியத அரபு மொழியையும், வல் குர்ஆனல் கரீம குர்ஆனையும், வல் ஹதீத ஷரீஃப ஹதீஸ் ஷரீஃபையும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஹைர். இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த இந்த மன் அன என்ற இந்த பந்திய அடிப்படையாக வச்சு நீங்க இதுக்கு பதில் சொல்லலாம். ரைட்? அல்லது நீங்க கூட சொல்லலாம். நீங்க நீங்க நினைச்சு கூட வேற பதிலாக இதுக்கு இதுக்கு ஒத்து வராமல் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க சொல்லலாம். உங்கள பத்தி சொல்றதாக இருந்தாலும் சொல்லலாம். அல்லது இந்த அ ஃபிக்ரா அடிப்படையிலே சொல்லலாம். ரைட். நீங்க இதன் அடிப்படையில சொல்றது நல்லது. அதாவது இப்ப நான் வாசிச்சதன் அடிப்படையில நீங்க பதில் சொல்றது தான் நல்லது. ரைட். நாங்க வருவோம். முதலாவது கேள்வி. மன் அன்த்? மன் அன்த்? யார் பதில் சொல்ல வாரீங்க? أنا فاصلة نعم طيب. أنا طالب ஃபைரூசி? أنا محمد அன முஹம்மதுன். மன் அன்த்? அன முஹம்மது. நீ யார்? நான் முஹம்மது. இந்த பந்தி அடிப்படையில மன் அன்த்? அன முஹம்மதுன். طيب. மின் ஐன அன்த்? யார் சொல்றீங்க? மின் ஐன அன்த்? أنا من الهند طيب. அன மினல் ஹிந்த். அப்ப நாங்க பேர் பதில் சொல்றவங்க உங்களோட பேரை நீங்க முதலாவது சொல்லுங்க. நான் வந்து ரைட் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க சொல்லுங்க. ஏன்டா எல்லாரும் சொல்லும் பொழுது சில நேரம் இப்ப குழப்பமாகிடும் சில நேரம். ரைட்? அதனால நாங்க எப்படி வச்சிருக்கிறோம்டா, யாராவது பதில் சொல்ல விரும்பும்டா அவங்களோட பேரை சொல்லலாம். பேரை சொல்லும் பொழுது நீங்க தெளிவாக சொல்லுங்க. உங்களோட மைக் தெளிவாக இருக்கணும். ஏன்டா இப்ப நிறைய பேர் பேர் சொன்னாங்க எனக்கு கேட்கல. ஹைர். அடுத்தது மின் ஐன அன்த் தானே? நீ எங்கிருந்து? அன மினல் جنة ஹிந்த். الفردوس طيب. السؤال الثالث. السؤال الثالث. أين تسكن؟ جنة الفردوس. أين تسكن؟ أسكن في المهجع الثامن في الدور الأول في الغرفة الأولى. نعم أحسنت. أسكن في المهجع الثامن في الدور الأول في الغرفة الأولى. أين تسكن? நீ எங்க வசிக்கிறாய்? அப்ப அஸ்குனு என்றா நான் வசிக்கிறேன் தானே? ஐன தஸ்குனு நீ எங்கே வசிக்கிறாய்? தஸ்குனு என்ற நீ வசிக்கிறாய். அஸ்குனு நான் வசிக்கிறேன். ரைட். அடுத்த கேள்விக்கு வருவோம். அதாலிபுன் அன்த். தாலிபுன் என்றால் எங்களுக்கு தெரியும் தானே? அந்த என்றாலும் தெரியும். முன்னால நாங்க ஒரு ஹம்சா சேர்த்திருக்கிறோம். அதாலிபுன் அன்த். ஹம்சா எதுக்குண்டா கேள்வி. இப்ப தாலிபுன் அன்த் அந்த தாலிபுன் என்றால் நீ ஒரு மாணவன் தானே? இங்க அதாலிபுன் அன்த். அதாலிபுன் அன்த். من يجيب؟ بلقيس أستاذ فواز بلقيس. خان. أنا طالب في صعوبة اللغة العربية. نعم. فواز بدر. يس சொல்லுங்க. أنا طالب. نعم. أنا طالب. طالب أنت. أنا نعم. طالب. نعم أنا طالب. தானே? இப்ப இங்க கேள்வி என்னண்டா, நீ எங்க படிக்கிறாய்ங்கிறது இல்ல. அதாலிபுன் அன்த். நீ மாணவனான்றதுதான் கேள்வி. அப்ப நஅம் أنا طالب. نعم أنا طالب. طيب. السؤال الخامس. أين تدرس؟ أين تدرس؟ من يجيب؟ صفا طيب. فريدة صفا. فاطمة. صفا تفضلي. أدرس في شعبة اللغة العربية. أدرس. திரும்ப சொல்லுங்க. أدرس في شعبة اللغة العربية. نعم أحسنت. أدرس في شعبة اللغة العربية. நான் படிக்கிறேன் شعبة اللغة العربية. لا சுருக்கமாக சொல்லலாம். في أين تدرس؟ في شعبة اللغة العربية. லுகா அரபியா பிரிவில் ஷோபாவில் நான் படிக்கிறேன். அதுருசுன்னு சொன்ன நீங்க சொன்ன மாதிரி சொல்லவும் முடியும். أين تدرس؟ أدرس في شعبة اللغة العربية الذي في شعبة اللغة العربية. طيب. السؤال السادس.
في أي مستوى أنت في أي مستوى أنت في أي مستوى أنت من يجيب؟ متوسط. أسماء. نعم تفضلي أسماء. أدرس في مستوى الأول. نعم في أي مستوى أنت நீ எந்த முஸ்தவாவில் இருக்கிறாய் في المستوى الأول في المستوى الأول الذي أدرس في المستوى الأول. طيب ماذا تدرس ماذا تدرس ரைட். அப்போ நாங்கள் பதில் சொன்னாக்கள் திரும்பவும் நீங்கள் பெயர் சொல்ல வேணும். அதே மாதிரி பெயர் ஒருத்தர் சொல்லிட்டாங்கண்டா நீங்கள் இன்னொருத்தர் வந்து பெயர் சொல்ல வேண்டாம். தெரியாமல் சொல்லிப்படும் சில நேரம் ஒரே நேரத்தில் சொல்லிப்படும் முன்னுக்கு பின்னுக்கு வரும் நெட்டில் அப்படித்தானே. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுட்டு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் திரும்ப யாரும் சொல்ல வேணாம். ரைட். யார் சொல்கிறீங்க இந்த கேள்விக்கு பதில்? மாதா ததுருஸ். அப்துல் ரஹ்மான். மாதா ததுருசு என்ன படிக்கிற? அதுருசு அதுருசு குர்ஆனல் கரீம. نعم أدرس القرآن الكريم. ரைட். ஃபர்ஹான் நீங்க எப்படி பதில் சொல்வீங்க? أدرس في شعبة اللغة العربية والقرآن الكريم والحديث الشريف. பிரச்சனை இல்லை, ரெண்டு பேர் சொன்னதும் சரி. ஒரு முழுமையாக நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதுருசுல் குர்ஆனல் கரீம வல்லுகத்தல் அரபி அதுருசுல் லுகத்தல் அரபியத மாதிரி சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அதுருசுல் லுகத்தல் அரபியத வல் குர்ஆனல் கரீம வல் ஹதீத ஷரீஃப. தானே வல் ஹதீத ஷரீஃப். அதுருசுல் லுகத்தல் அரபியத வல் குர்ஆனல் கரீம வல் ஹதீத ஷரீஃப். طيب அதை விட சுருக்கமாக நாங்கள் சொல்றோம்டா அல்லுகத்தல் அரபியத வல் குர்ஆனல் கரீம வல் ஹதீத ஷரீஃப்னு சொல்லலாம். அதுருசு நீங்க விட்டுடலாம், என்ற கேள்வியில் அது இருக்கிறதுனால. ரைட். கேளுங்க சந்தேகம். அந்த மாதா வந்து ஏன் வராத விஷயம் ஒய்னு வராதுன்னா அர்த்தங்க இல்ல. மாதா என்றால் எதை, லிமாதா என்றால் தான் ஏன். லிமாதா முன்னாடி லாம் வந்த லிமாதா என்று வந்தால் வை. மாதா ததுருஸ் என்ன படிக்கிறீர்கள். ரைட். அடுத்த தத்ரீபுக்கு வருவோம். அஜிப் அனில் அஸ்இலதி அன் ஹாதிஹில் அஸ்இலா. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லலாம், உங்களோட பதில சொல்லலாம். ஏற்கனவே வந்த ஃபிக்ரா அடிப்படையாக அல்ல, நீங்க சொல்லலாம். ரைட். மஸ்முக் மன் யுஜீப். جانوفر أستاذ. جانوفر. اسمي جانوفر نشان. طيب اسمي جانوفر. ما بلدك. அப்ப பெண்ணாக இருந்தால் நாங்கள் எப்படி கேட்போம்டா மஸ்முகி, ஆணாக இருந்தால் மஸ்முக. ரெண்டும் நிறுத்தும் பொழுது மஸ்முக் என்று தான் நிறுத்துவோம். சரியா? ரைட். அடுத்தது இர்ஃபான். இர்ஃபான் சொல்ல போறீங்களா? அப்துல் ரஹ்மான். ரைட். ما بلدك ما بلدك. طيب طيب இப்போ இன்னொருத்தர் நாங்கள் பார்ப்போம். இன்னொருத்தர் சொல்லுவா, யார் பதில் சொல்றீங்க? ஆசிஃப் தஃபضل சொல்லுங்க. ஸ்ரீலங்கா. பலதி ஸ்ரீலங்கா. சொல்லுங்க பிரதர். பலதி பலதி அல் ஹிந்த். அல் ஹிந்த். பலதி அல் ஹிந்த். மா பலதுக் உன்னுடைய நாடு எது? மா பலதுக் உன்னுடைய நாடு, உன்னுடைய பலது எது தானே. அல் ஹிந்த் இந்தியாண்டா அல் ஹிந்த், ஸ்ரீலங்காண்டா ஸ்ரீலங்கா. நீங்க முழுமையா சொல்றதுண்டா பலதி என்னுடைய நாடு அல் ஹிந்த் சொல்லலாம். பலதில் ஹிந்த் அல்லது பலதி ஸ்ரீலங்கா, பலதில் ஹிந்த் பலதி ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லலாம். அல்லது அல் ஹிந்த் ஸ்ரீலங்கா இந்த மாதிரியும் சொல்லலாம். ரைட். الثالث السؤال الثالث لماذا جئت إلى المدينة المنورة. இப்போ நீங்கள் அப்படி அங்கே போனதாக கற்பனை பண்ணிக்கோங்க. ரைட் ரைட். لماذا جئت إلى المدينة المنورة. جئتண்டா வந்தீங்க,
ஏன் வந்தீங்க லிமாதா ஜித்த இலல் மதீனத்தில் முனவ்வரா طيب من يجيب جميع جميع لأنه أدرس اللغة العربية. نعم أحسنت أدرس اللغة العربية لماذا جئت إلى المدينة المنورة إيه المدينة منورة وكونديங்க நீங்க என்ன சொல்லலாம்டா அதுருசுல் லுகத்தல் அரபியாண்டா நான் அரபு மொழியை கற்கிறேன் நான் கற்பதற்காக என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்ன மாதிரி லி அதுருசல் லுகத்தல் அரபியா லி அதுருச நான் அதுருசுல் லுகா முதலா ஜுசுல பார்த்தோம் தானே லி அதுருசல் லுகத்தல் அரபியா அரபு மொழியை கற்பதற்காக தி என்றா இக்கு என்ற அர்த்தம் லி அதுருசல் லுகத்தல் அரபியா அதுருசன்னு சொல்லலாம் அதுருசன்னு நான் கற்கிறது தானே வேற சொல்லலாம் பிரச்சனை இல்லை لماذا جئت إلى المدينة المنورة؟ لأدرس اللغة العربية. ما لغتك؟ ما لغتك؟ من يجيب؟ خير نساء. لغتي هي تعميلي. لغتي التاميلية. பிரச்சனை இல்லை هي நீங்க சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை அப்ப மா லுகத்துக் அத்தாமிலியா தமிழ் மொழி என்றால் என்ன சொல்லலாம் அத்தாமிலியா அரபுல தமிழுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அத்தாமிலியா அல்லது லுகத்தி தாமிலியா சொல்லலாம் லுகத்தி ஹிய தாமிலியான்னு சொல்லலாம் அப்ப அத்தாமிலியா சுருக்கமா மா லுகத்துக் அத்தாமிலியா طيب كم سنك من يجيب عائشة سني 30. نعم 30 சுருக்கமான பதில் கம் சின்னுக் உன்னுடைய வயது என்ன 30 அல்லது சின்னி 30 என்னுடைய வயது 30 அப்படி சொல்லலாம் சின்னி 30 சொல்லலாம் 30 நீங்க பதில மட்டும் கூட சொல்லலாம் السؤال السادس أمتزوج أنت أمتزوج أنت متزوج என்றால் திருமணமானவர் தானே متزوج திருமணமானவர் right أمتزوج أنت من يجيب فريدة فاطمة فريدة فاطمة نعم أنا متزوج زوجة نعم ஒரு பெண்ணிடத்துல நாங்க கேட்கும் பொழுது எப்படி கேட்போம் என்றால் அமுதஸவ்விஜத்துன் அன்த் அந்தி தான் நிறுத்தும் பொழுது அந்தி அந்தன்னு தான் நாங்க நிறுத்துவோம் தானே அரபு மொழியில நாங்க கடைசியில சுக்குண்டு தான் எல்லாம் நிறுத்துறது ரைட் அமுதஸவ்விஜத்துன் அன்த் அப்ப ஒரு பெண் நஅம் அன முதஸவ்விஜா அல்லது நஅம் அன முதஸவ்விஜா طيب ஒரு ஆணிடத்துல கேட்கும் பொழுது இங்க எழுதப்பட்டிருக்கிற மாதிரி அமுதஸவ்விஜுன் அன்த் அப்ப ஹம்சா எதுக்கு போடுறோம் கேள்வியாக அந்த வாக்கியத்தை மாத்துறோம் தானே அந்த முத்தஸவ்விஜுன்டா நீ முத்தஸவ்விஜ் திருமணமானவன் அமுதஸவ்விஜுன் அன்த் திருமணமானவனா நீ அமுதஸவ்விஜுன் அன்த் نعم أنا متزوج அல்லது أمتزوجة أنت نعم أنا متزوجة طيب السؤال السابع ألك أولاد ألك أولاد من يجيب عبد الرحمن لي ولد واحد نعم ألك أولاد உனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா தானே ரைட் அவர் ஒரு பதில் சொன்னார் வேற யாரு பெண்கள் யார் பதில் சொல்ல போறீங்க நர்கீஸ் نعم لي ولدان نعم ألك أولاد உனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா نعم لي أولاد அல்லது لي ولدان نعم لي ولد واحد நீங்க பல மாதிரி சொல்லலாம் அப்ப பெண்ணிடத்துல நாங்க கேட்கும் பொழுது அலக்கன்னு கேட்காம எப்படி கேட்போம் அலக்கி தானே அலக்கி அவுலாத் உனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா ஆணிடத்துல கேட்கும் பொழுது அலக அவுலாத் طيب உஸ்தாஸ் ஒரு சின்ன டவுட் சார் نعم تفضلي நாம் லதைய அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க உஸ்தாஸ் அப்படின்னு சொல்லலாம் லதையங்கிற மேலதிகமா என்னிடத்திலே இருக்கிறது
லெதைய என்று சொல்றதை விட லீ என்று சொல்றதுதான் இந்த இடத்துல பொருத்தம். ஏன்னா லெதைய என்று சொல்லும் பொழுது என் இடத்தில் ஒரு இடத்துல இருக்கிறத தான் அதை என்ன செய்யும், குறிக்கும் தானே. அப்ப லீ என்று சொல்றது வந்து எனக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்றதுதான் லீ, ரைட்? இப்ப இந்த இடத்துல லீ என்றது சொல்றதுதான் லீ அஹுன், எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான். உன்னிடத்துல யார் இருக்கிறாங்க, உன்னிடத்துல என்ன இருக்குது அப்படி கேட்கும் பொழுது நாங்க லெதைய இந்தி அந்த மாதிரி சொல்றது பொருத்தமா இருக்கும். ஹைர். நாம் சொல்லுங்க. 2 மகன்கள் சொல்றதுக்கு இப்னானின்னு சொல்லலாமா உஸ்தாத்? நாம் அப்படி சொல்லலாம். லீ இப்னான் என்று சொல்லலாம். எனக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள், ஆண் மக்கள் இருக்கிறார்கள். இப்னண்டா ஆண் மக்கள் தானே. வலத் என்று சொல்லும் பொழுது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாரையுமே குறிக்கும். பொதுவா அரபிகள் இந்த காலத்துல வலதுன்னு சொல்லும் பொழுது ஆண் பிள்ளைகளை தான் நாடுறாங்க. என்றாலும் குர்ஆனுடைய பாசையில வலது என்று சொல்றது ஆண் பெண் எல்லாரையும் குறிக்கும். யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லித்தக்கரி மிஸ்லு ஹத்தில் உன்சையின். طيب الثامن أدرست اللغة العربية في بلدك. أدرست اللغة العربية في بلدك. درست نا உங்களுக்கு தெரியும், கற்றுக்கொண்டாய் தானே. أدرست கேள்வி. أدرست اللغة العربية في بلدك. من يجيب؟ بنازر أستاذ. بنازر. نعم درست اللغة العربية في بلدي. نعم درست اللغة العربية في بلدي. أحسنت. طيب இப்போ நாங்கள் பதில் சொல்லாத ஆட்கள் பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க, சொன்னாக்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. ரைட். لماذا تدرس اللغة العربية؟ لماذا تدرس اللغة العربية؟ من يجيب؟ جنة الفردوس. طيب تفضل بدر. فرحان. أفهم القرآن الكريم والحديث الشريف. طيب لماذا تدرس اللغة العربية؟ عرب مليين كتكراي تاني. لأفهم القرآن الكريم والحديث الشريف. قرآنيم حديثيم புரிவதற்காக தானே. لأفهم அண்டா நான் விளங்குவதற்காக. أفهم فهم அண்டா விளங்கினான். أفهم நான் விளங்குவேன் தானே. لأفهم நான் விளங்குவதற்காக. லீ என்று நாங்க ஏன் சேர்க்கிறோம் முன்னால, இக்கு காக என்று சொல்றதுக்காக. ரைட். لأفهم القرآن والحديث. குர்ஆனையும் ஹதீதையும் புரிவதற்காக. طيب السؤال العاشر. ماذا تحب أن تكون في المستقبل؟ ماذا تحب أن تكون في المستقبل؟ ماذا تحب أن تكون في المستقبل؟ مستقبل என்றால் எதிர்காலம், உங்களுக்கு தெரியும் தானே. أن تكون நீங்க இருக்கிறதுக்கு, تحب விரும்புறாய். ماذا تحب أن تكون في المستقبل؟ எதிர்காலத்துல நீங்க எதாக இருக்கிறதுக்கு விரும்புறீங்க. ماذا تحب أن تكون في المستقبل؟ طيب من يجيب؟ نوفا تفضل. أن أكون مهندسا. نعم أريد الذي أحب أن أكون مهندسا. நீங்க சொன்ன மாதிரி சுருக்கமாகவும் சொல்லலாம். أن أكون مهندسا. أن أكون مهندسا. நான் ஒரு முஹந்திஸா இன்ஜினியரா இருக்கிறதுக்கு விரும்புகிறேன். أحب أن أكون مهندسا. أحب أن أكون مهندسا. هذا سركم أن أكون مهندسا. أن أكون مهندسا. طيب أن أكون طبيبا. أن أكون معلما. طيب التدريب الثالث. ضع أسئلة للأجوبة التالية. இங்க ஜவாப் தந்திருக்கிறாங்க, அஜ்விபா பதில் தந்திருக்கிறாங்க. நீங்க அதுக்கு கேள்வி உருவாக்கணும். ரைட். முதலாவது ஜவாபுக்குரிய கேள்வி யார் உருவாக்க போறீங்க? யார் வாரீங்க? நூர்ஜஹான். مسموكي مسموكة اسمي خالد. نعم ما اسمك؟ اسمي خالد. ما اسمك؟ اسمي خالد. طيب أحسنت. طيب من يأتينا بالسؤال الثاني؟ أسماء. جرينا محمد. جرينا محمد.
أمتزوج أنت؟ نعم نعم أمت... أنا نعم أحسنت. أمتزوج أنت؟ أمتزوج أنت؟ نعم أنا متزوج. أمتزوج أنت؟ نعم أنا متزوج. طيب السؤال الثالث، من يجيب؟ نوفل. عائشة. أسماء. أين تسكن؟ مم. أسكن في المنهج الرابع. نعم أين تسكن؟ أسكن. ترمبا شلونها؟ أين تسكن؟ أسكن في مهجع الرابع. نعم مهجع عند بدي تاني. أين تسكن؟ أسكن في المهجع الرابع. نالاவது مهجع لا ஹாஸ்டல்ல நான் வசிக்கிறேன். أين تسكن؟ أسكن في المهجع الرابع. طيب السؤال الرابع، من يجيب؟ فهميدة. فيروسي. ماذا تدرس؟ أدرس اللغة العربية والقرآن الكريم. نعم ماذا تدرس؟ இல்ல நாலாவது. نعم இப்போ அவங்க அஞ்சாவது சொல்லியிருக்கிறாங்க. ماذا تدرس؟ أدرس اللغة العربية والقرآن الكريم. ماذا تدرس؟ أدرس اللغة العربية والقرآن الكريم. تاني என்ன படிக்கிறாய்? நான் குர்ஆனும் அரபும் குர்ஆனும் படிக்கிறேன். طيب فهمت السؤال الرابع؟ في أي مستوى أنت؟ أنا في مستوى الأولى أول. طيب في أي مستوى؟ مستوى مستوى. في أي مستوى أنت؟ அந்த சொல் வந்து அப்படித்தான் என்ற அது வந்து அலிஃப்ல முடியுது. அதனால في أي مستوى أنت؟ في أي مستوى أنت؟ أنا في المستوى الأول. أنا في المستوى الأول. ரைட். நீங்க எந்த தரத்துல படிக்கிற? أنا في المستوى الأول. ஃபர்ஸ்ட் தரத்துல, முதலாவது தரத்துல படிக்கிறேன். ரைட். இப்போ வந்து நாங்க தத்ரீப் الرابع போகலாம். اكتب الكلمة الناقصة في كل فراغ مما يلي. சொல்லுங்க. முஸ்தவன்னு என்னது? முஸ்தவான்றது தரம். முஸ்தவாங்கிறது தரம். சரி. ஒரு முஸ்தவா நாங்க சொன்னோம் அரபு மொழியில இந்த படிக்கிற இந்த கோர்ஸ்ல 4 தரம் எங்களுக்கு இருக்குது தானே. நாங்க இப்போ முதலாவது தரம் படிச்சு கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தரம் முடிய அடுத்தடுத்த தரத்துக்கு நாங்க போவோம். கல்வி ஒரு வருஷம் மாதிரி தானே. முஸ்தவாவில் வந்து சில வருஷம் லெவல் தான். ஒரு வருஷத்துல 2 முஸ்தவா இருக்கும். சில இடங்கள்ல 3 முஸ்தவா இருக்கும். அல்ல சில இடங்கள்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு முஸ்தவா இருக்கும். ரைட். அடுத்தது நாங்க வருவோம். சொல்லலண்ணே. ரைட். ஜுவானா சொல்லுங்க பாப்போம் ஆறாவதுக்கு. طالب أنت؟ أستاذ جواب طالب أنت؟ نعم أنا طالب. نعم. أطالب أنت؟ نعم أنا طالب. أطالب أنت؟ نعم أنا طالب. فني மாணவனானி தானே. அத்தாலிபுன் அன்ட் அல்லது அந்த தாலிபுன்னு கேட்கலாம். நீ ஒரு மாணவனானு கேட்கலாம், பிரச்சனை இல்லை. نعم أنا طالب. أطالب أنت؟ نعم أنا طالب. طيب التدريب الرابع. சொல்லுங்க بدر. إذا சொல்ல போறீங்களா? لا. التدريب الرابع. اكتب الكلمة الناقصة في كل فراغ مما يلي. இங்க நாகிஸாக இருக்கக்கூடிய, குறைவாக இருக்கக்கூடிய கலிமாவை நீங்க எழுதணும். ரைட். யார் வாரீங்க சொல்றதுக்கு? أستاذ رسمي. ரைட். رسمي. أنا أدرس في شعبة اللغة العربية. نعم. திரும்பவும் இன்னொரு முறை சொல்லுங்க. أنا أدرس في شعبة اللغة العربية. نعم جيد. أنا أدرس في شعبة اللغة العربية. ரைட். ஃபௌசியா நீங்க சொல்லி பாருங்க. இதே தான் சொன்னீங்களா இல்லை வேற ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்க.
أنا யார் طالب في ம் شعبة اللغة العربية. ரைட் ரெண்டுமே சரியான விடைதான் தானே. أنا طالب في شعبة اللغة العربية ன்னு சொல்ல முடியும். أنا أدرس في شعبة اللغة العربية ன்னு சொல்ல முடியும். طيب أحسنتم. السؤال الثاني من يجيب؟ فواز فواز சரி تفضل. أسكن في مهجع الرابعة. نعم أحسنت. أسكن في المهجع الرابع. أسكن في المهجع الرابع. طيب السؤال الثالث خير نساء. ஒரு டவுட் உஸ்தாத். இப்போ அதுருசு வரும்போது இங்க லுகத்தல் அரபியத்தை தானே வரணும். ஏன்னா இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு சொல்றேன். ஆனா அதுருசு ஃபி ஷுஹபத்தில் லுகத்தல் அரபியத்தை அப்படி வரும். கரெக்ட்டுங்களா? இல்ல அதுருசு வரும்போது ம்ஹும். அந்த லுகத்தல் அரபியத்தை அந்த ஃபதா இல்ல வரணும் அவர் தானே? அவர் என்ன அர்த்தத்துல சொல்றாங்கண்டா, ம். அரபு மொழி பிரிவில் நான் கற்கிறேன். அரபு மொழி பிரிவில் நான் கற்கிறேன் என்றுதான் சொல்றாரு. அரபு மொழி பிரிவிலே அரபு அப்ப நீங்க சொல்ற அர்த்தம் சொல்றதுண்டா எப்படி வரணும்டா, ஆனா அதுருசு ஃபிஷ் ஷுபதி அந்த ஷோபாவிலே நான் கற்கிறேன் அல்லுகத்தல் அரபிய. இப்ப ஷோபாவுக்கு அல்ல இல்ல தானே, அதனால அது முதாஃபாகத்தான் நாங்க அந்த இடத்துல கொண்டு வரணும். அப்ப அரபு மொழியுடைய பிரிவு தானே, அதுல நான் படிக்கிறேன் அல்லது நான் மாணவனாக இருக்கிறேன். இப்ப நீங்க பயிற்சியில மேல வந்தது சொல்லி இருப்பீங்க. மேல வந்தது என்னண்டா பாருங்க, அதுருசு ஃபிஷ் ஷுபதி அந்த ஷோபாவிலே நான் படிக்கிறேன் அல்லுகத்தல் அரபியத் அரபு மொழியை என்று இங்க வந்திருக்கு தானே. முன்னுக்கு வந்திருக்கிறத பாருங்க, அன தாலிபுன் ஃபி ஷுபத்தில் லுகத்தில் அரபி அரபு மொழி பிரிவிலே நான் மாணவனாக இருக்கிறேன். ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. இருக்கு 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 புரிஞ்சது உஸ்தாத். ஜஸாக்கல்லாஹ் கைர். خير. அடுத்தது யார் சொல்றீங்க? ஃபரீதா ஃபத்திமா சொல்றேன் உஸ்தாத். خير نساء. أنا من فرنسا. أنا من فرنسا. طيب அடுத்தது السؤال الرابع. ஃபரீதா ஃபாத்திமா நீங்க சொல்றீங்களா? சொல்றேன் உஸ்தாத். هو في المستوى الأولى. أول. வேற யார் சொல்ல வரீங்க? السؤال الرابع. حسينة. حسينة. فرنسا في أوروبا. ஐரோப்பியா. சும்மா பேசக்கூடாது சிஸ்டர்ஸ், சரியா? அதாவது பேர் சொல்றாக்கள் தான் சொல்லணும் தானே. فرنسا في أوروبا. فرنسا في أوروبا தானே. பிரான்ஸ் வந்து ஐரோப்பாவில் இருக்குது. فرنسا في أوروبا. طيب السؤال الخامس من يجيب؟ عائشة. عائشة. هو في المستوى الأول. نعم مستوي அல்ல, நீங்க சொல்ற மாதிரி தான் சரியா. எப்படி சொல்லணும்? مستوى الأول. أحسنتي. هو في المستوى الأول. هو في المستوى الأول. அந்த சொல்ல வந்து مستوى مستوى مستوي அல்ல مستوى. طيب هو في المستوى الأول. طيب ننتقل إلى 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 الحوار الثالث. இப்போ நான் மூன்றாவது ஹிவாருக்கு போவோம். இந்த ஹிவாரை பாருங்க. ஹாமித் இர்ஷாத் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஹிவார். அஸ்ஸலாமு அலைக்கும். وعليكم السلام ورحمة الله. وعليكم السلام ورحمة الله. أين درست اللغة العربية؟ أين درست اللغة العربية؟ تاني அரபு மொழியை எங்கே கற்றுக்கொண்டாய்? درست اللغة العربية في بلادي. درست اللغة العربية في بلادي. நான் கருத்து சொல்லக்கூடாது என்றாலும் புதியாக்கள் இருக்கிறத கொஞ்சம் கவனிச்சு தான் நான் கருத்து சொல்றேன்னா, ஏற்கனவே இந்த சொற்கள் நீங்க படிச்சிருக்கிறீங்க. درست اللغة العربية في بلادي. என்னுடைய நாட்டிலே நான் ஒரு அரபு மொழியை கற்றிருக்கிறேன். பிலாதி என்ன சொல்லலாம், பலதி என்ன சொல்லலாம். பலதிட பன்மைதான் பிலாத், ஆனா நாட்டை குறிக்கிறதுக்கும் பிலாதி என்றதை என்ன செய்வார்கள், பயன்படுத்துவார்கள். ரைட். இப்போ முன்னின காலத்துல பலதுன்னு சொல்றது ஒரு சின்ன பகுதி தான். இப்ப வந்து பெரிய பல பலதுகளை சேர்த்தான் ஒரு பலது மாறி இருக்குது. அதனால பிலாதி அப்படின்னு நீங்க சொன்னாலும் பிழை இல்லை. ரைட். என்ற ஒவ்வொன்றும் பெரிய பெரிய நாடுகள், அதுல பல ஊர்கள், பல பிரதேசங்கள், மாகாணங்கள் எல்லாம் இருக்கிறது.
درست اللغة العربية في بلادي. هل درست اللغة العربية في الجامعة؟ هل درست اللغة العربية في الجامعة. அப்ப ஹம்சா வர மாதிரி தான் ஹல்லும் கேள்வி தானே. யூனிவர்சிட்டியில நீங்க அரபு மொழியை படிச்சீங்களா? லா. درست اللغة العربية في المدرسة الثانوية. நான் தானவியாவில் தான் அரபு மொழி என்ன செஞ்சிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன் தானே. தானவியாங்கிறது வந்து ஹை ஸ்கூல். யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், தானவியா என்று சொல்லுவோம். ஸ்ரீலங்காவில் அட்வான்ஸ் லெவல். طيب لا درست اللغة العربية في المدرسة الثانوية. طيب ثانويயாவுக்கு இந்தியாவில் என்ன சொல்லுவீங்க? செகண்டரி ஸ்கூல். செகண்டரி ஸ்கூல். அதாவது 12வது வகுப்பு 11 12 இதெல்லாமே ثانوية தான். طيب اللغة العربية صعبة. حامد சொல்றார் அப்ப لا درست اللغة العربية في المدرسة الثانوية. حامد என்ன சொல்றார்? اللغة العربية صعبة. سهلة மாத்தம் صعبة கஷ்டமானது. لا ليست بصعبة. ليست بصعبة அது கஷ்டம் அல்ல. லா இல்லை, லைசத் பிசாபா. லைசத் சாபான்னு சொல்லலாம், லைசத் சாபா என்று சொல்லலாம், லைசத் பிசாபா என்று சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம். பாவுக்கு அர்த்தம் இல்லை, இங்க பாவுக்கு அர்த்தம் கிடையாது. ரைட். லைசத் பிசாபா இந்த மாதிரி வாக்கியம் என்ன செய்வாங்க, அரபு மொழியில பயன்பாட்டில் இருக்கும். லைசத் பிசாபா அது சாபா இல்லை, அது கஷ்டம் இல்லை. லா லைசத் பிசாபா. லைசத் என்று சொல்லி இருக்கிறோம்டா அரபு அல் அரபியா, அல் லுகத்துல் அரபியா. லுகான்றது முஅன்னஸ், அதனால லைசத். முதக்கராக இருந்தா லைச என்று பயன்படுத்துவோம். பின்னால இன்ஷா அல்லாஹ் நான் பார்ப்போம். உரீது அன் அத்தஅல்லம அல்லுகத்தல் அரபியா பிசுர்அ. உரீது என்றால் நான் விரும்புகிறேன். எதுக்கு? அன் அத்தஅல்லம அல்லுகத்தல் அரபியா. பாருங்க, லுகத்துல் அரபியானா உங்களுக்கு தெரியும், அரபு மொழி. அத்தஅல்லமு என்றாலும் கற்றல், அதுருஸ் என்ற அர்த்தம். ரைட். தஅல்லம என்றால் கற்றுக்கொண்டான். அதுலேருந்து வந்து அத்தஅல்லமு நான் கற்றுக்கொள்வேன். இங்க அன் அத்தஅல்லம. இப்ப நீங்க எப்படி சொல்றீங்கடா, அத்தஅல்லமுல் லுகத்துல் அரபியா, அரபு மொழியை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்றீங்க. ரைட். இப்ப கற்றுக்கொள்வதை என்று நீங்க மாத்தணும். தமிழ்ல நீங்க கற்றுக்கொள்வதை என்று சொல்வீங்க தானே. அதுக்காக வேண்டி தான் முன்னால அன் பயன்படுத்துறோம். உரீது அன் அத்தஅல்லமல் லுகத்தல் அரபியா, நான் அரபு மொழியை கற்றுக்கொள்வதை விரும்புகிறேன். உரீது அன் அத்தஅல்லமல் லுகத்தல் அரபியா. நீங்க உரீது நான் விரும்புகிறேன், அத்தஅல்லமுல் லுகத்தல் அரபியா அரபு மொழியை கற்றுக்கொள்கிறேன். அப்ப தொடர்பு இல்லாம இருக்கும். அப்ப இது ரெண்டு தொடர்படுத்துறதுக்கு தான் நாங்க என்ன செய்யறோம் என்றால், உரீது அன் அத்தஅல்லமல் லுகத்தல் அரபியா அரபு மொழியை கற்றுக்கொள்வதை நான் விரும்புகிறேன். எப்படி? பிசுர்அத்தின் விரைவாக. சுர்அ என்றால் விரைவு தானே. பிசுர்அத்தின் விரைவாக. ரைட். பிசுர்அத்தின் விரைவாக அரபு மொழியை நான் படிச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. உரீது அன் அத்தஅல்லம அல்லுகத்தல் அரபியத பிசுர்அ. طيب இர்ஷாத் என்ன சொல்றாரு? ஷைஅன் ஃபஷைஅன் இன்ஷா அல்லாஹ். ஷைஅன் ஃபஷைஅன் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொன்றாக, கொஞ்சம் கொஞ்சமா. நாங்க என்ன சொல்றோம் எங்கட பாசையில, கொஞ்சம் கொஞ்சமா படிங்க இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அவர் எப்படி சொல்றாருண்டா, ஷைஅன் ஃபஷைஅன் ஒவ்வொன்றாக. ஷைஅன்டா ஒன்று அல்லது ஒரு பொருள், அதுக்கு நாங்க ஷைஅன் என்றுவோம். இந்த மாதிரி இடத்துல நாங்க இந்த மாதிரி வாக்கியத்தை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். கொஞ்சம் கொஞ்சமா படிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கலீலன் 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 ஃபகலீலன் அப்படின்னு சொல்லலாம் தானே. கொஞ்சம் கலீலன்டா குறைவா தானே. அப்படி இல்லாம ஷைஅன் செய்யணும், ஒவ்வொன்றாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அவசரப்பட்டு ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள போனா ஒன்றும் இல்லாம போயிடும். அதனால ஷைஅன் ஃபஷைஅன் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ளும். طيب இன்ஷா அல்லாஹ். இப்போது இந்த ஹிவார் உங்களுக்கு விளங்கியிருக்கும். திரும்ப வாசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கேளுங்க. அதுல ஹல் தரஸ்த, அதுல அதுக்கு அடுத்ததுல லா தரஸ்துன்னு அதுருசுன்னு தானே, அல்லையா தரஸ்துன்னு போட்டிக்குது.
ரைட். அது அதாவது ஹாமிதுக்கு ஹல் தரஸ்த அதுருசு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு முதாரியான ஃபியல் தானே. அதுருசு அதுருசுங்கிறது முதாரியான ஃபியல். நீங்க இதுல படிச்சீங்க தானே. அதுருசு அஸ்குனு என்றது முதாரி. முதாரி வந்து நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்தை தான் குறிக்கும். இப்ப இவர் என்ன சொல்லணும்டா கடந்த காலத்தை சொல்லணும். மாதியான ஃபியல் அதனால உணர்ந்திருக்கிறார். நான் கற்றுக்கொண்டேன். தரஸ்து. தரஸ்தா நீ கற்றுக்கொண்டாய். தரஸ்து நான் கற்றுக்கொண்டேன். தரஸ்து நான் கற்றுக்கொண்டேன். அப்ப நாங்க இறந்த காலத்துல சொல்லும் பொழுது எப்படி சொல்ல வேண்டாம். தரஸ்து கற்றுக்கொண்டேன், அகல் தூ சாப்பிட்டேன், ஷரிப் தூ குடித்தேன், தஹபு தூ போனேன். அதே மாதிரி தான் எல்லாமே என்ன செய்யும் வரும். சமிஅ தூ செவிமடுத்தேன், சஅல் தூ கேள்வி கேட்டேன். இப்ப நாங்க தத்ரீபுக்கு வருவோம். அத்தத்ரீபுல் எனக்கு ஒரு அவ்வல். டவுட் உஸ்தாத். சொல்லுங்க. லைசத்னா என்னது உஸ்தாத்? லைசத் அப்படின்னு சொல்றது இல்லை அப்படின்னு சொல்றது தானே. லைசத் என்றது இல்லை. லா உதாரணமா வந்திருக்கு, அதுவே வந்து லாங்கிறது தானே வருது உஸ்தாத். ஆமாம். லாங்கிறது முதலாவது லா வந்திருக்கிறது இல்லை. நான் கேள்விக்கு பதில் தானே. அல்லுகத்துல் கேள்வி அல்ல, அவர் சொல்றதுக்கு பதில் சொல்றாரு. அல்லுகத்துல் அரபிய்யத்து ஸஅபத்துன், லுகா அரபியா கடினமானது என்று ஹாமித் சொல்றதுக்கு இர்ஷாத் என்ன சொல்ல இல்ல. லைசத் பிஸஅபா அது கடினமானதாக இல்லை. கடினமானதாக இல்லை என்று நாங்க இன்னொரு முறை சொல்றோமே, அந்த இல்லையில தான் லைசத். அப்ப லைசத் என்றதும் அதே அர்த்தம் தான், லாவுடைய அர்த்தம் தான். லைசத் பிஸஅபா கடினமானதா ஸஅபாவாக அது இல்லை. இப்ப நாங்க அடுத்த தத்ரீபுக்கு வருவோம். இப்ப நாங்க இந்த ஏற்கனவே இந்த இதுல படிச்ச விஷயங்களை தான் ஒவ்வொரு தத்ரீப்லையும் எங்களுக்கு தருவாங்க. ரைட். இப்ப நாங்க பார்ப்போம். முதலாவது இங்க நீங்க ஹிவார புரிஞ்சுக்கோங்க. என்ற அந்த ஹிவார் சம்பந்தமாக முதலாவது தத்ரீப்ல உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் அஸ்ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹ். ஐன درست اللغة العربية؟ إرشاد: درست اللغة العربية في بلادي. حامد: هل درست اللغة العربية في الجامعة؟ لا، درست اللغة العربية في المدرسة الثانوية. اللغة العربية صعبة. لا، ليست بصعبة. أريد أن أتعلم اللغة العربية بسرعة، شيئا فشيئا إن شاء الله. إن شاء الله. طيب، أجب عن الأسئلة التالية. أين درس إرشاد اللغة العربية؟ أين درس إرشاد اللغة العربية؟ طيب، من يجيب؟ خير النساء. தரஸ்துன்னு சொல்லலாம் தானேங்க உஸ்தாஸ்? இல்ல, நீங்க அவர்தான் கேட்டிருக்கீங்க, உங்கள்ட்ட கேட்கல. ஐன தரஸ்தின்னு கேட்கல. ஐன தரச இர்ஷாதுன் اللغة العربية. ஓகே உஸ்தாஸ். அது தெரியும், அந்த முன்னுக்குள்ள சொல்ல தெரியல. ஓகே, அடுத்து யார் ட்ரை பண்றீங்க? நோஃபா. நோஃபா பிரதர். درس إرشاد اللغة العربية في بلاده. نعم. أين درس؟ أحسنت. أين درس إرشاد اللغة العربية؟ إرشاد اللغة العربية في بلاده. அவருடைய நாட்டிலே. சுருக்கமான பதில் في بلاده. சுருக்கம் நீங்க முழுமையா சொல்ல விரும்பினால் درس إرشاد اللغة العربية في بلاده. அதேதான். நீங்க மேலதிகமா எதுவுமே சேர்க்கல. ஐன தரச இர்ஷாதுன் ஃபீ பிலாதிஹி மட்டும் தான் சேர்த்திருக்கீங்க தானே. தரச இர்ஷாதுன் اللغة العربية في بلاده. طيب. وعليكم السلام. தரசுஹுன்னு சொல்லலாமா சார் இதுல? இல்ல, தரச என்றால் அவன் கற்றுக்கொண்டான். தரசஹா என்று சொல்லலாம் தானே. லுகா அரபியா முஅன்னஸ் தானே, அதனால அதனை கற்றுக்கொண்டார். தரசஹா ஃபீ பிலாதிஹி. இர்ஷாத் என்ற ஒருத்தரோட பேர் தானே. இப்ப நாங்க ஹிவார்ல 2 பேருக்கு இடையில இர்ஷாத், ஒருத்தர் ஹாமித், அடுத்தது இர்ஷாத். அப்ப இர்ஷாத் எங்கே அரபு மொழியை கற்றுக்கொண்டார்? ஐன தரச இர்ஷாதுன் அல்லுகத்தல் அரபியா. இர்ஷாதுன் என்று இருக்கு தானே. நாங்க சேர்த்து வாசிக்கும் பொழுது குர்ஆன் நீங்க ஓதுறதுனா உங்களுக்கு தெரியும். நாங்க இப்படி தன்வீனுக்கு பிறகு இன்னொரு சுக்குன் வந்தா முதல் தன்வீன்ல இருக்கக்கூடிய நூனுக்கு நாங்க கஸ்ர செய்வோம். இர்ஷாதுன் அல்லுகத்தல் அரபியா சொல்லுவோம். ரைட். இப்ப நாங்க இரண்டாவது கேள்விக்கு வருவோம். அஸ்வாலு தானி. ஐன தரஸ்தல் லுகத்தல் அரபிய்ய. இது வந்து உங்களை பத்தியுள்ள கேள்வி தானே. ஐன தரஸ்தல் லுகத்தல் அரபிய்ய. மன் யுஜீப்?
جاسمين بشير جاسمين بشير في المدرسة الثانوية. في المدرسة الثانوية. أين درست اللغة العربية؟ في المدرسة الثانوية. طيب السؤال உங்களுக்கு வேண்டிய பதில் சொல்லலாமா? ஃபில் ஜாமிஆ. நீங்க யூனிவர்சிட்டில அரபு மொழி படிச்சீங்கடா ஃபில் ஜாமிஆ என்று சொல்லலாம். ரைட். طيب هل درس إرشادني اللغة العربية في الجامعة؟ هل درس إرشادني اللغة العربية في الجامعة؟ من يجيب؟ جنة الفردوس. فواز بدر. لا. لا. هل درس إرشادني اللغة العربية في الجامعة؟ لا. طيب جنة الفردوس பதில் இருக்கா? வேற பதில் இருக்கா உங்கள்ட்ட? لا درس إرشاد اللغة العربية في مدرسة ثانوية. نعم. طيب அப்ப ரெண்டு பதிலும் சரி. சுருக்கமா சொல்லும் பொழுது லான்னு சொல்லுவோம். அது முழுமையா சொல்றதா இருந்தா لا درس إرشادني اللغة العربية في المدرسة الثانوية. في المدرسة الثانوية. طيب السؤال الرابع. السلام كيرنا درسه في ஏலும் درسها என்ன முன்னஸ் தானே. ஒரு முதக்கரான உண்டாக இருந்தால் நாங்கள் தரசஹு என்று சொல்லுவோம். அதை படித்தார். முன்னஸா இருக்கும் பொழுது அதை படித்தார் என்று சொல்லும் பொழுது தரசஹா ஃபில் மதரசத்தி தானவியா. அதனை மதரசா தானவியாவிலே அவர் கற்றுக்கொண்டார். طيب هل اللغة العربية صعبة؟ هل اللغة العربية صعبة؟ من يجيب؟ நிறைய பேர் கேட்டாங்க. பேர் விளங்கல. ஜுவானா சகிலா பானு. ஜுவானா சொல்லுங்க. ஓகே. طيب சகிலா பானு நீங்க சொல்லுங்க. لا ليست بصعبة. نعم ليست بصعبة. هل اللغة العربية صعبة؟ لا ليست بصعبة. الذي سر كما சொல்லலாம் لا என்று சொல்லலாம் அல்லது ليست بصعبة என்று சொல்லலாம் தானே. هل اللغة العربية صعبة؟ لا ليست بصعبة. طيب هل تريد أن تتعلم اللغة العربية بسرعة؟ هل تريد أن تتعلم اللغة العربية بسرعة؟ تفضل يا أنيسة. نعم أنا أريد أن أتعلم اللغة العربية بسرعة நிறுத்தும் பொழுது த மர்பூத்தா வந்தா بسرعة அந்த ஹாவுல தான் நாங்க நிறுத்துவோம் தானே. ரைட். هل تريد أحسنتي هل تريد أن تتعلم اللغة العربية؟ هل تريد أن تتعلم اللغة العربية بسرعة؟ نعم أريد أن أتعلم اللغة العربية بسرعة. نعم أريد أن أتعلم اللغة العربية بسرعة. طيب الآن ننتقل إلى التدريب الثاني. التدريب الثاني كنا بوغلام. رتب الكلمات التالية مبتدئا بما تحته خط مكونا من كل سطر جملة مفيدة. ரைட். இப்போ நீங்கள் கீழே கலிமாக்கள் தந்திருக்கிறாங்க. இந்த கலிமாக்கள் எல்லாத்தையும் வைத்து நீங்கள் ஒரு ஜும்லாவை அமைக்கணும். ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும். முதலாவது அந்த வாக்கியத்துடைய முதல் சொல்லாக கீழே கோட் அடிச்சிருக்கிறாங்களே அந்த சொல் தான் முதல் சொல்லாக இருக்கணும். இங்க வந்து உங்களுக்கு கலர் பண்ணி காட்டிருக்கிறாங்க வித்தியாசமான கலர்ல. அதுதான் முதலாவது கலிமாவாக வரணும் அந்த ஜும்லாவில் அந்த வாக்கியத்துல. ரைட். யார் வாரீங்க முதலாவது? نوفر. تفضل نوفر. أريد أن أتعلم اللغة العربية بسرعة. نعم أريد أن أتعلم اللغة العربية بسرعة. طيب بنازر أرتدي. درست اللغة العربية في الجامعة. أدرست اللغة العربية في الجامعة. أحسنت. طيب أرتدي خير نساء சொல்றீங்களா? عبد الرحمن. ஓகே சார். நான் சொல்றேங்க சார்.
அடுத்த ஹைருனிசா. أنا درست اللغة العربية في البلاد. نعم. طيب عبد الرحمن உங்களோட மைக்ல சவுண்ட் வர்றது போதாது. நீங்க கிட்ட வச்சுக்கோங்க பதில் சொல்லும் பொழுது. طيب أنا درست اللغة العربية في بلادي. أنا درست اللغة العربية في بلادي. طيب خيرونسا. اوكي استاذ. أين درست اللغة العربية يا إرشاد؟ نعم. أين درست اللغة العربية يا إرشاد؟ أين درست اللغة العربية يا إرشاد؟ طيب من يجيب؟ السؤال الخامس. صفاء تفضلي. اللغة العربية ليست بصعبة. نعم. اللغة العربية ليست بصعبة. اللغة العربية ليست بصعبة. طيب أحسنتم بارك الله فيكم. அடுத்ததுக்கு நான் போவோம். التدريب الثالث. ضع كلمة مناسبة في كل فراغ مما يلي. இங்க ஒவ்வொரு இடைவெளியிலும் பொருத்தமான சொற்களை நீங்க வைக்கணும். ரைட், யார் வாரீங்க முதலாவது? நூர்ஜஹான். درس إرشاد العربية في الجامعة. طيب درس إرشاد اللغة العربية في الجامعة. في الجامعة. நீங்க பலவங்க எல்லாருமே கடைசியில நிறுத்தும் பொழுது அரபு மொழியில் நீங்க குர்ஆன் ஓதும் பொழுது எப்படி நிறுத்துவீங்களோ அதே மாதிரி நிறுத்துறது. குர்ஆன் ஓதும் பொழுது எந்த ஹர்ஃப் இருந்தாலும் நீங்க எப்படி நிறுத்துவீங்க? சுக்கூன்ல நிறுத்துவீங்க தானே. எந்த ஹரக்கத் இருந்தாலும் சுக்கூன்ல நிறுத்துவீங்க. அதே மாதிரி கடைசியில தா மர்பூத்தா இருந்தால் எதுல நிறுத்துவீங்க? ஹா சவுண்ட்ல நிறுத்துவீங்க. ஃபில் ஜாமிஆ என்று நிறுத்துவீங்க. அதே மாதிரி ஃபத்ஹத்தைன் இருந்தால் எதுல நிறுத்துவீங்க? அலிஃப்ல நிறுத்துவீங்க தானே. அலீமா, ஹக்கீமா. அதே மாதிரி தான் அரபு மொழி. அரபு மொழியும் குர்ஆனும் எப்படி நாங்க ஓதுறோமோ அதே மாதிரி தான் அரபு மொழியிலே நாங்க ஓதுறோம். சில நேரம் நாங்க சட்டம் தெரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி கடைசி வெளிப்படுத்துங்க என்று சொன்னா நீங்க வெளிப்படுத்துங்க. அந்த மாதிரி இல்லாம சாதாரணமாக நீங்க அரபு மொழியை பழகும் பொழுது கடைசி வெளிப்படுத்துறது அரபு மொழியுடைய வளமையில இல்லது. ரைட். طيب درس إرشاد اللغة العربية في الجامعة. طيب يريد حامد أن يدرس اللغة العربية. نعم. يريد حامد أن يدرس اللغة العربية. நாங்க தமிழ்ல பேர் சொல்லும் பொழுது ஹாமித், இர்ஷாத் அப்படின்னு சொல்றோம். அரபிகளும் இப்ப அப்படித்தான் சொல்லுவாங்க தானே. ஆனா நாங்க அது இடையில அந்த கலிமா வரும் பொழுது ஹாமிதுன் என்று தான் நாங்க சொல்லுவோம் தானே. யுரீது ஹாமிதுன் أن يتعلم اللغة العربية அல்லது أن يدرس اللغة العربية. يريد حامد أن يدرس اللغة العربية. يريد حامد أن يتعلم اللغة العربية. طيب السؤال الثالث من يجيب؟ فريدة فاطمة சொல்றோம் சார். تفضلي. اللغة العربية صعبة. اللغة العربية صعبة. اللغة العربية صعبة. صعبة إلا أنت بتسولوين. سهلة. سهلة. وبعدتلا வந்த மாதிரி ليست بصعبة. أيوة. نعم. اللغة العربية ليست بصعبة. الذي ليس اللغة العربية سهلة. طيب الرابع من يجيب؟ جوانا. سكيلة بانو. جوانا அடுத்தது. درست اللغة العربية في الجامعة في المدرسة الثانوية. ரைட். இப்போ இவங்க வாசிச்சதுல ஓகே பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க ஆரம்பத்து நிலையில தானே இருக்கிறீங்க. ஆனா நாங்க சொன்ன ரூல்ஸ் அடிப்படையில வாசிக்கிறது. ஜுவானா வாசிங்க பாப்போம். அதே درست اللغة العربية. போதும். நீங்க இல்ல ஓகே நீங்க நிறுத்திடணும். இப்ப ஜுவானா درست اللغة العربية في المدرسة الثانوية. نعم. இப்போ தரஸ்துன்னு சொல்லலாம் அல்லது தரஸ்தன்னு சொல்லலாம். பிரச்சனை இல்லை. தரஸ்தன்னா நீ படித்தாய், தரஸ்துன்னா நான் படித்தேன் தானே. அப்ப தரஸ்துல் லுகத்தல் அரபியத என்று நான் கடைசியில இடையில வரும் பொழுது நாங்க வெளிப்படுத்தணுமா? இப்ப ஹா எங்க நாங்க நிறுத்துறண்டால் தரஸ்துல் லுகத்தல் அரபியா என்று நிறுத்துறண்டா அந்த அரபியான்ற சொல் கடைசியா வந்திருக்கணும். ஆனா இல்லையே, இடையில வந்ததுனால நாங்க அங்க கடைசியை வெளிப்படுத்தணும்.
ரைட். சானவியால கடைசியை நாங்க வெளிப்படுத்த மாட்டோம், ஹாவுல தான் நிறுத்துவோம். தரஸ்துல் லுகத்தல் அரபிய்யத ஃபில் மத்ரஸத்தி الثانوية. ரைட். ஓகே. طيب الخامس من يجيب؟ جنيدة أستاذ. جنيدة. أنا أريد أن أتعلم اللغة العربية بسرعة. طيب أنا أريد أن أتعلم اللغة العربية بسرعة. أحسنت. أنا أريد أن أدرس اللغة العربية بسرعة. أنا أريد أن أتعلم اللغة العربية بسرعة. طيب التدريب الرابع. இங்க என்ன செய்யணும்டா, كون 4 جمل مفيدة من الجدول ثم اكتبها مرتبة. خذ كلمة واحدة من كل عمود. طيب நாங்க ஏற்கனவே செஞ்ச பயிற்சிகள் மாதிரி தான் ஒவ்வொரு காலம்ல இருந்தும் நாங்க ஒரு சொல்ல எடுத்து ஒரு ஜும்லாவை என்ன செய்யணும், உருவாக்கணும். ரைட். முதலாவது யார் வரீங்க? خيرونيسا أستاذ. خيرونيسا. اوكي أستاذ. أين درست اللغة العربية؟ نعم أحسنتي. أين درست اللغة العربية؟ أين درست اللغة العربية؟ أيوة. طيب الجملة الثانية من نجيب الله. نجيب الله. اللغة العربية سهلة جدا. نعم. திரும்ப வாசிங்க நஜீப் الله. لغة العربية سهل جدا. سهلة جدا. طيب நீங்க பரவாயில்ல வாசிச்சிருக்கீங்க, ஆனா நீங்க ஒரு பிழை விட்டுருக்கீங்க. யாருக்கு தெரியும்? بنازل أستاذ. بنازر. اللغة العربية سهلة جدا. طيب இப்ப விளங்கிச்சா பிரதர் எந்த இடத்துல பிழைண்டு? நீங்க ஆரம்பத்தில் இருக்கிறது இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனாலும் நாங்க புரிஞ்சு கொள்றதுக்காக. அதாவது நீங்க லுகத்துல் அரபியான்னு சொன்னீங்க தானே, அல்லுகத்துல் அரபியா, அதுல வந்து அல் இருக்குதா? அல்லுகத்துல் அரபியத்து சஹ்லத்துன் ஜித்தா. அல்லுகத்துல் அரபியத்து சஹ்லத்துன் ஜித்தா. طيب அடுத்த வசனம் யார் சொல்ல வரீங்க? من يجيب؟ فواز. تفضل. أنا أدرس اللغة العربية. أنا أدرس اللغة العربية. أنا أدرس. إذا عند اللغة العربية عند சொற்கள் எடுத்துட்டாங்க ஏற்கனவே. ரைட். அப்ப அஸ்மா கொடுப்போம், ட்ரை பண்ணி பாருங்க. அஸ்மா. هو يريد اللغة العربية. இல்ல 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 வெயிட், வேற யார் வரீங்க? جوانا. جوانا. أنا أدرس لغة الشعب. இல்ல இன்னொருத்தர் வேற யார் வரீங்க? إرفان. حبيب النساء. أنا يتعلم اللغة العربية. حبيب النساء. إرفان. أنا أدرس في الشعبة. أحسنتي. أنا أدرس في الشعبة. أنا أدرس في الشعبة. ஏன்னா இப்ப அந்த கலிமாக்கள் தான் எங்களுக்கு எஞ்சி இருக்குது. அப்ப எஞ்சி இருக்கிற கலிமாக்களை நாங்க சொல்லும் பொழுது أنا أدرس في الشعبة. طيب கடைசியாக உள்ளது الجملة الرابعة. 4வது ஜும்லா யார் சொல்ல வரீங்க? نرجس أستاذ. نرجس. هو يريد أن يتعلم. نعم هو يريد أن يتعلم. هو يريد أن يتعلم. طيب أحسنتم، بارك الله فيكم. الآن ننتقل إلى التدريب الخامس. التدريب போலாம். இன்னொரு 2 தத்ரீப் இருக்குது, அதோட நாங்க பாடத்தை முடிச்சுக்கொள்ளலாம். اقرأ المثال ثم حول الجمل الآتية على غراره. இங்க உதாரணத்துல தந்திருக்கிற மாதிரி நீங்க ஜும்லாக்களை மாற்றிக்கொள்ளணும். பாருங்க. اللغة العربية صعبة. اللغة العربية صعبة. اللغة العربية ليست بصعبة. அரபு மொழி கஷ்டமானது, கஷ்டம் இல்லை. 2 வார்த்தையை நாங்க எப்படி சொல்றோம்? اللغة العربية صعبة. اللغة العربية ليست بصعبة. ليست بصعبة. இது ஏற்கனவே ஹிவார்ல வந்தது தானே. ரைட். இதே மாதிரி அடுத்த ஜும்லா அமைக்கிறது யார் வரீங்க? صفا. اللغة العربية ليست بصعبة، سهلة. طيب வேற யார் வரீங்க? جنيدة. ஜுனைதா. அதே சொல்லுங்க.
لغة الفرنسية أو لغة الفرنسية ليست بسهلة. طيب இன்னொருத்தர் ட்ரை பண்ணலாம். யார் வரீங்க? அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். اللغة الفرنسية ليس بسهلة. طيب இருக்கிறத வாசிக்கலையே நீங்க? اللغة الفرنسية ليس بسهلة. طيب زينب நீங்க ட்ரை பண்ணலாம். اللغة الفرنسية ليست سهلة. இப்ப யார் இருக்கிற ஜும்லா முதல்ல இருக்கிறத வாசிச்சுட்டு தான் நீங்க ஒருத்தரும் என்ன செய்யணும், நீங்க அடுத்த ஜும்லாவை சொல்லணும் தானே? ரைட். اللغة الفرنسية سهلة. اللغة الفرنسية لا اللغة الفرنسية سهلة. هل اللغة الفرنسية سهلة؟ اللغة الفرنسية ليست بسهلة. سهلة عندها صعبة معترمة إلى هو اللغة الفرنسية ليست بسهلة. طيب அடுத்து யார் வரீங்க? சொன்னாக்கள் சொல்ல வரக்கூடாதா? طيب نوفا تفضل. المدينة جميلة. المدينة ليس بجميلة. طيب பரவாயில்ல. இன்னொருத்தருக்கு ட்ரை பண்ணலாம். المدينة جميلة. المدينة ليست جميلة. பரவாயில்ல. ஆனா நாங்க இந்த ஏற்கனவே அந்த உதாரணத்தில் இருக்கிற மாதிரியே சொல்றதுக்கு சகிலா பானு. المدينة جميلة. المدينة جميلة جدا. طيب வேற யார் ட்ரை பண்றீங்க? جنيدة أستاذ. جنيدة. المدينة جميلة. المدينة جميلة ليست المدينة ليست بجميلة. نعم أحسنتي. பாருங்க المدينة جميلة. المدينة جميلة. المدينة ليست بجميلة. இந்த மதீனா முஅன்னஸ் தானே, அதனால இங்க நாங்க எல்லா சொற்களும் முஅன்னஸா இருக்குது. அதனால லைசத். லைஸ என்று சொல்றது முதக்கரா இருந்தா நாங்க லைஸ என்று சொல்லுவோம் தானே. المدينة جميلة. المدينة ليست بجميلة. நீங்க ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி المدينة ليست ஜமீலா ன்னு சொல்லலாம். லைசத் பாவ் பயன்படுத்தாம லைசத் ஜமீலான்னு சொல்லலாம். ஆனா இப்ப நாங்க எதை மாதிரி சொல்றோம்டா, இங்க பாடத்துல வந்த மாதிரி உதாரணத்துல சொல்லப்பட்ட மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீங்க எப்படி சொல்லணும்டா, அல் மதீனத்து லைசத் பிஜமீலா. லைசத் பிஜமீலா. பாவுக்கு அர்த்தம் இல்லை, ஆனாலும் நாங்க அதை ஒரு பயன்படுத்துற ஒரு முறை தானே. அல் மதீனத்து லைசத் பிஜமீலா. طيب السؤال الثالث من يجيب؟ خيرونيسا سولت أستاذ. جوانا. اللغة الصينية صعبة. اللغة الصينية ليست بصعبة. نعم أحسنتي. اللغة الصينية صعبة. اللغة الصينية ليست بصعبة. طيب அடுத்தது யாரு? أسماء. أسماء. نرجس. اللغة الإنجليزية صعبة. اللغة الإنجليزية ليست بصعبة. அதே சொல்லுங்க நர்ஜிஸ். اللغة الإنجليزية صعبة. اللغة الإنجليزية ليست بصعبة. طيب அப்ப நீங்க ரெண்டு பேரும் சொன்னது சரிதான். அவங்க வந்து அல்லோகத்துல் இன்ஜிலீசியா என்று சொன்னாங்க. அந்த நிறுத்தாத இடத்துல நாங்க இன்ஜிலீசியா என்று நிறுத்தக்கூடாது தானே. அப்ப நாங்க என்ன சொல்லணும்னா அல்லுகத்துல் இன்ஜிலீசியத்து லைசத் பிஸஅபா. طيب அடுத்தது யார் சொல்ல வரீங்க? அஞ்சாவது நூர்ஜஹான். நூர்ஜஹான். பேர் கேட்கறது சொல்லுங்க. ரைட், ஓகே. ஜாமியத்து அல் ஜாமிஅத்து பிலைஸ கரீபா. طيب வேற ஒருத்தர் யாரை ட்ரை பண்றீங்க? இன்னொருத்தர். الجامعة قريبة. الجامعة ليس بقريبة. طيب இன்னொரு சிஸ்டர் ட்ரை பண்ணலாம். யாரு? அல்ல பிரதர். حفصة. 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 الجامعة قريبة. الجامعة ليست بقريبة.
نعم أحسنتي. الجامعة قريبة. الجامعة ليست بقريبة. جامعة சமீபமா இருக்குது. யூனிவர்சிட்டி சமீபமாக இல்ல. الجامعة ليست بقريبة. மைக் ஆஃப் பண்ணுங்க சிஸ்டர். உங்களோட பேசுற சிஸ்டர். طيب. இந்த தத்ரீபோட நாங்க இந்த பாடத்தை முடிச்சு கொள்ளலாம். இஸ்தாமில் அஸ்மா அல்லாத்திய ஃபி ஜுமலின் மின் இன்ஷாஇக். இதுல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த இஸ்ம்களை பெயர் சொற்களை நீங்க ஒரு ஜும்லாவில் பயன்படுத்தணும். நீங்களா ஒரு ஜும்லா உருவாக்கணும். ரைட், குயிக்கா நான் முடிப்போம். நான் கொஞ்சம் தாமதிச்சிட்டோம். என்று யார் சொல்றீங்க? ஒரு ஜும்லா சொல்றீங்க இந்த வாக்கி இந்த சொல்ல வச்சு. زينب. اللغة العربية سهلة. اللغة العربية سهلة. ரைட், அடுத்து யார் சொல்றீங்க? نوفل. تفضل. جوانا. أدرس في الشعبة العربية. نعم أدرس في الشعبة. நான் ஷோபாவில் படிக்கிறேன். العربية அரபு மொழியை அப்படி சொல்லலாம், பிரச்சனை இல்லை. أدرس في الشعبة اللغة العربية. اللغة العربية நான் ஷோபாவில் படிக்கிறேன். அல்லது أنا طالب في الشعبة. நான் ஷோபாவில் ஒரு மாணவனாக இருக்கிறேன். أنا طالب في الشعبة. طيب. طيب جوانا அடுத்தது. درست اللغة العربية في الجامعة. نعم درست اللغة العربية في الجامعة. درست اللغة العربية في الجامعة. طيب அடுத்தது யார் சொல்ல வரீங்க? நாலாவது. جنفر أستاذ. جنفر. المدرسة اللغة العربية المدرسة الثانوية. طيب இன்னொரு சிஸ்டர், இன்னொரு பிரதர். أدرس اللغة العربية في المدرسة الثانوية. طيب أدرس اللغة العربية في المدرسة الثانوية. مدرسة ثانوية நான் லغة அரபியா படிச்சிட்டு இருக்கிறேன் தானே. أدرس اللغة العربية في المدرسة الثانوية. படிச்சு முடிச்சிட்டேன்டா. درست اللغة العربية في المدرسة الثانوية. طيب அடுத்தது யார் வாரீங்க? أسماء. يدرس المدرس في المدرسة. طيب مدرس என்ன செய்றாரு தமிழ்ல? கற்றுக் கொடுக்கிறார். அப்ப அதுக்கு வேற சொல்ல இருக்குது தானே. எதுருசுன்னா கற்றுக்கொள்கிறார். சும்மா சொல்லல, அது பேர் சொல்லாம. نرجس أستاذ. نرجس. يتعلم المدرس اللغة العربية. அதே அர்த்தம் தான். வேற யார் சொல்ல வரீங்க? نوفل. تفضل. درس المدرس في الجامعة. بس درس المدرس في الجامعة. مدرس ஜாமியாவில் கற்றுக்கொண்டாரு. இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி தான் நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எல்லாரும் அதே மாதிரி ஒரு முதர்ரிஸ் படிச்சாரு இல்ல நீங்க வேற மாதிரி சொல்லலாம் இல்லையா? அல் முதர்ரிஸ் ஃபில் ஃபஸ்ல். ஆசிரியர் வகுப்பறையில் இருக்கிறார். அல் முதர்ரிஸ் ஜதீத். ஆசிரியர் புதியவராக இருக்கிற நீங்க எவ்வளவு சொல் படிச்சிருக்கீங்க. ரைட். طيب ஒருத்தர் சொன்னா அதே மாதிரி நம்ம சிந்திக்காம கொஞ்சம் வெளியில போய் என்ன செய்யணும், சிந்திக்கணுமா? அல் முதர்ரிசு என்ன சொல்லலாம்? நீங்க சொன்னது என்ன? தரசல் முதர்ரிசு. தரசண்டா கற்றுக்கொண்டா தானே. தரசல் முதர்ரிசு ஃபில் ஜாமியா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே ஒரு சிஸ்டர் சொல்ல விரும்பின மாதிரி சொல்றேன்டா. யுதர்ரிசு அண்டா கற்றுக் கொடுக்கிறார். யுதர்ரிசுல் முதர்ரிசு. ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறார் என்றுதான் சொல்லணும். யுதர்ரிசு. தரசண்டா கற்றுக்கொண்டார். யுதர்ரிசு என்றா கற்றுக் கொடுக்கிறார். அல்லது யுஅல்லிமு. யதஅல்லமு என்றா கற்றுக்கொண்டார். யுஅல்லிமு என்றா கற்றுக் கொடுக்கிறார். ரைட். பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களை வச்சு நீங்க சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இப்போது நாங்க பாடத்தை முடிச்சு கொள்ளலாம். முக்கியமா என்னன்னா, நீங்க பயிற்சி செய்யணும். இந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய தெரிய வரும். இப்போ நீங்க இதுல படிச்சுட்டு அப்படியே நீங்க மூடி வைக்காமல், உங்களுக்கு பயிற்சி குரூப் ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. அந்த பயிற்சி செய்யறதுனால உங்களுக்கு 2 பயன் இருக்குது. ஒன்று, உங்களுக்கு பயிற்சி கிடைக்கும். நிறைய நீங்க படிச்சது மறக்காது. திரும்ப திரும்ப எந்த அளவுக்கு பயிற்சி செய்றீங்களோ. 2வது, நீங்க எக்ஸாம்ல உங்களுக்கு மார்க் எடுக்க முடியாம போனாலும் கூட அந்த பயிற்சி நீங்க அனுப்புறதுனால அதுக்கு உங்களுக்கு மேலதிகமான மார்க் கிடைக்கும். அதனால நீங்க என்ன செய்வீங்க, எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவீங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்போது நாங்க பாடத்தை முடிச்சு கொள்ளலாம்.